ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி அதை ஃப்ரீயாக டிப்ளாய் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் பற்றி ஒரு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். எஸ்ஆர்எஸ்னால் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் நம்ம வெப்சைட் வந்து நம்ம வெப்சைட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோன்றனால நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ChatGPT ஃபீட் பண்ணணும். அப்போ தான் அதால் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதனால் நம்ம ChatGPT வந்து தேவையான டீட்டெயில்ஸை கொஸ்டின்ஸை கேட்க சொல்ல போகிறோம். அது கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறமா எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து ChatGPT நம்மகிட்ட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கு. நம்ம என்ன ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம், எதில் டிப்ளாய் பண்ண போகிறோம், அப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வேணும்னு கேட்டிருக்கு. இதையும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்ட் லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு வெர்சல். அப்புறம் நான் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னால் இதில் டார்க் தீம், லைட் தீம், டாகுல் பட்டன் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நம்மளோட எஜுகேஷன்லாம் வந்து ஒரு டைம்லைன் மாதிரி வர மாதிரி ஆட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஃபைல் ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டுருவோம். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வைப் கோடிங் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்மே ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் டிஃபைன் பண்ணிடும். இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வைப் கோடிங்க்கு GitHub Copilot தான் யூஸ் பண்ண போகிறோம். விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷனில் போய் நம்ம GitHub Copilot இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் GitHub அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு சேட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேட் சைட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக பில்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு டைரக்டரி சூஸ் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. நான் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுவே என்னோடய ப்ராஜெக்ட் டைரக்டரியாக சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்டரி தான் நம்ம ப்ராஜெக்டோட எல்லா ஃபைல்ஸுமே இருக்க போகுது. நம்ம காப்பி பண்ணி இந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். நம்ம மாடல்ஸில் GPT 4.1 சூஸ் பண்ணிப்போம். நீங்கள் GitHub Copilot ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நிறையா மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி $4 வரைக்கும் ஃப்ரீயாக ப்ரீமியம் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
இப்போ GitHub Copilot வந்து நம்ம ப்ராஜெக்ட்ட ஒரு 6 டூ டூ லிஸ்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கு. அதில இருக்க ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒன் பை ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும் இப்ப. இப்போ நம்ம GitHub Copilotஓட டெர்மினல் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்கும் அலோவ் குடுத்துட்டு, கன்டின்யூ மட்டும் ப்ராம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும். நம்ம அப்ளிகேஷன் பில்ட் ஆகுற வரைக்கும். அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா பில்ட் ஆயிரும். இப்போ ஏதாவது எரர் வந்ததுன்னா, அந்த எரரையும் நீங்க காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணி டீபக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம React + Vite யூஸ் பண்றோம். Vite எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நீங்க நார்மலா React மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, டெவலப்மெண்ட் சர்வர் லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே நீங்க Vite யூஸ் பண்ணீங்கன்னா, டெவலப்மெண்ட் சர்வர் சீக்கிரம் லோட் ஆயிரும். பண்ற சேஞ்சஸ்லாம் அப்பப்ப சீக்கிரம் பார்த்துக்கலாம். இப்போ நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எரர் வந்தது. அது எதனாலனா, நான் Tailwind வெர்ஷன் வந்து 4க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒழுங்கா சப்போர்ட் ஆகல Reactஓட. அதனால நான் இப்ப வெர்ஷன் வந்து 3க்கு டவுன்கிரேட் பண்ணோனயும், இப்ப என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ சைட் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனி பேஜா இருக்கு. அப்புறம் அனிமேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேஜ்லயும் நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா, அந்த சாட் பாட்லயே நீங்க கேட்டு கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பில்ட் பண்ண இந்த போர்ட்ஃபோலியோ சைட்ட எப்படி டிப்ளாய் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரீயா. ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டை GitHubல புஷ் பண்ணணும். GitHubல புஷ் பண்ணுறதுக்கு உங்கள் GitHub அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ரெபாசிட்டரி கொடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம் வச்சுருக்கோங்க. கிரியேட் கொடுத்துருங்க. நீங்கள் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண உடனே அதிலேயேவும் எப்படி அந்த GitHubல புஷ் பண்ணணுன்றதுக்கான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன் பை ஒன் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அந்த git add கமாண்டில் மட்டும் add readme ஃபைலுக்கு பதிலாக டாட் கொடுத்தீங்கன்னா, readme ஃபைலுக்கு பதிலாக எல்லா ஃபைலுமே கமிட் ஆயிரும். எல்லாமே புஷ் ஆயிரும். டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம வெர்சல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வெர்சல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெர்சல் அக்கௌண்ட் இல்லைன்னா GitHub யூஸ் பண்ணி அங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் நீங்கள் GitHubஓட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட GitHub ப்ராஜெக்ட்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் உங்கள் இப்போ கிரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டிப்ளாய் கிளிக் பண்ணிங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகி டிப்ளாய் ஆயிரும் அங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ டிப்ளாய் ஆன இந்த சைட்டை அந்த டொமைன் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெர்சலில் வந்து ஃப்ரீயாக ஒரு சப்டொமைன் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணணுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட் பில்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம சப்டொமைன். இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை ஃப்ரீயாக டிப்ளாய் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.